தரப்பிடையே மோதல். நேற்று இரவு கோயில் திறக்கப்படாததால் பக்தர்கள் ஏமாற்றம். கரூர் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கோவில் கருவறை நேற்று பூட்டப்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி கும்பிட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகே சேங்கல்மலையில் பெருமாள் கோவில் மற்றும் பைரவர் கோயில்கள் உள்ளன. தேய்பிறை அஷ்டமியையொட்டி நேற்று மாலை 5 மணி முதல் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் மற்றும் அபிஷேக பொருட்களுடன் பைரவர் கோயில் முன் குவிந்தனர். ஆனால் கருவறையை திறந்து பூஜை செய்வது குறித்து இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் கருவறை திறக்கப்படவில்லை. பக்தர்கள் அபிஷேக பொருட்களுடன் கோவிலுக்கு வெளியே காத்திருந்தனர். இது குறித்து சுப்பிரமணிய ஐயர் குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் கூறுகையில், சேங்கல்மலை கோயில்கள் பல ஆண்டுகளாக பூஜை செய்து வருகிறோம். இதற்கான உரிமையை நீதிமன்றம் மூலம் பெற்றுள்ளோம். அதன்படி நேற்று மாலை பூஜை செய்ய வந்தோம். அப்போது அருண் என்பவர் கருவறை சாவியை தராமல் தகராறு செய்து அடித்து விட்டார் என்றார். கோவிலில் ஏற்பட்ட மோதல் குறித்து தகவல் அறிந்த வேலாயுதம்பாளையம் போலீஸ் எஸ்ஐகள் பழனிசாமி, வேணுகோபால், ஆறுமுகம் ஆகியோர் நேற்று இரவு 8 மணிக்கு கோவிலுக்கு வந்தனர். பிறகு ஆர்டிஓ, தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்து கொள்ளுங்கள் என இரு தரப்பினரிடையே வேலாயுதம்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து ஸ்ரீதர் தரப்பினர், அருண் தரப்பினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். பைரவர் கோவிலுக்கு வந்த பக்தர்களும் வெளியே சுவாமி கும்பிட்டு விட்டு கலைந்து சென்றனர். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் சேங்கல்மலையில் 3 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. யாருமே தெரியாம